வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு உருளைக்கிழங்கு 2 வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப குயிக்காக எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ்க்காக உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அதோட தோலை நாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவின பிறகு இதை மறுபடியும் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பீட்ரூட்லாம் சுரண்டுவோம் இல்லையா, அந்த சுரண்டியில் வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா 2 வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக மட்டும் உப்புத்தூள் சேர்த்து இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதாவது வெங்காயம் தனித்தனியாக ஒரு பீஸாக மாறும் இல்லையா, அந்த மாதிரி தனியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எடுத்து அதில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் நல்லா டேஸ்ட்டாக வராது, அதுக்காக தான் இப்படி செய்கிறோம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தனியாக பிரித்து வச்சாச்சு. இதோட 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். சாட் மசாலாங்கிறது முற்றிலும் ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன், அதாவது சோள மாவு சேர்த்துருக்கேன். இதோட தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலைகளை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கிறது தான். இப்போ வெங்காயம் உருளைக்கிழங்கு அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டி நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவ்லேயும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. இப்படி போட்ட உடனே லைட்டாக அதில் பபிள்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் நல்லா ஃபுல்லாக வெந்து நம்மளுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா சட்டுன்னு கருகி போயிடும், ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். ரெண்டுமே இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ 2 சைடும் பொன்னிறமாக வரளவு திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான இந்த உருளைக்கிழங்கு வெங்காய வடை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Take care. Bye bye. Thank you.